ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த பார்ட் வந்து எப்படி வந்து சால்வர்ஸில் ட்ரா பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டயக்ராம் வந்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. கட் செக்ஷனில் வந்து எல்லா டயக்ராம் கொடுத்துருக்கான். செக்ஷன் ஏன்னு போட்டு கட் செக்ஷனில் வந்து எல்லா டைமென்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்கான். இதில் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமென்ஷனை வச்சு எப்படி வந்து பார்ட்டை வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்குவோம். இப்போ வந்து சர்க்கிளோட இன்னர் டயா, அதுக்கு சர்க்கிள் கமாண்ட் செலக்ட் பண்ணி சர்க்கிளோட இன்னர் டயா 40 mm அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஜூம் பண்ணுறதுக்கு எஃப் அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிளோட அவுட்டர் டயா 60 mm அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லெஃப்ட் சைட் கிளாம்பில் ஒரு சர்க்கிள் வருது. அது சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 40 mm. அதுக்காண்டி ஒரு லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு 40 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனோட ரிலேஷன் வந்து ஹரிசான்டலாக இல்லை. அந்த லைனை செலக்ட் பண்ணி ஹரிசான்டல் ரிலேஷன் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணி அந்த டயாமீட்டர் வந்து 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைன் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். லைன் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் எட்ஜிலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் எடுத்து மறுபடியும் ஒரு ரொட்டேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஆர்க் ஷேப்பாக மாறிடும். சேஞ்ச் ஆகிடுச்சா? சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த அவுட் சைட் சர்க்கிள் எட்ஜுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணால் ஒரு சில ரிலேஷன் வந்து நான் கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படி கொடுக்குறோன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அழுத்துங்க. அந்த சர்க்கிள் லைன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லி ரிலேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு கோலினியர் அப்படின்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அழுத்துங்க. இந்த சென்டர் லைனும் ப்ளஸ் அந்த லைன் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா சிமெட்ரிக் ரிலேஷன் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் பாட்டம் பார்த்தா சிமெட்ரிக்னு இருக்குது. அந்த ரிலேஷன் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இதோட டைமென்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து ஆர்க்கோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 mm கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆங்கிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே டைமென்ஷன் எல்லாமே அலைன் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னர் போர்ஷன், அதாவது கான்டூர் யூஸ் பண்ணி இன்னர் போர்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 mm. இதை கொடுத்துட்டு மிட் பிளேன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா சேம் ஸ்கெட்சு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இன்னர் போர்ஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகணும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு அந்த இன்னர் போர்ஷன் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணானா மாறிக்கும். அது சேம் மிட் பிளேன் செலக்ட் பண்ணிக்குவேன். அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 mm கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரொஃபைலை வந்து ட்ரா பண்ண போகிறோம். சேம் வந்து லைன் செலக்ட் பண்ணிக்குவேன். சென்டர் லைன் செலக்ட் பண்ணிக்குவேன். ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்குவேன். அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்ம ப்ரொஃபைல் வந்து அந்த கட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் கமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு க்ளோஸ்ட் ப்ரொஃபைல் வந்து வரைங்க. ட்ரா பண்ணியாச்சு. இதோட ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் கொடுக்கணும். இப்போ ஏன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிமெட்ரிக் ரிலேஷன் கொடுப்போம். அது எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் அழுத்துங்க. அதுக்கப்புறம் சென்டர் லைன் ப்ளஸ் அந்த எட்ஜ் லைன் லாஸ்ட் லைன் கொடுத்தானா சிமெட்ரிக்கில் வந்து டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சிமெட்ரிக் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதோட ஆங்கிள் நம்ம வந்து டயக்ராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 90 mm கொடுத்துருக்காங்க. சரி, 90 டிகிரி ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ட்ரு பண்ணிக்குவோம். என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கலாம். 10 mm கொடுத்துட்டு மிட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பார்த்தோன்னா இந்த போர்ஷன் வந்து கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதே பார்ட் வந்து மிரர் பண்ண போகிறோம். மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பிளேன் வந்து என்ன பிளேன், ஆப்போசிட் பிளேன், ரைட் பிளேன். ஓகே, மிரர் பார்ட் என்ன பார்ட் போகிறோம், எக்ஸ்ட்ரூட் பஸ்ஸும் எக்ஸ்ட்ரூட் கட்டையும் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபில்லட் ரேடியஸ் வந்து 1 mm கொடுத்துருக்காங்க. ஃபில்லட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கொடுத்துருங்க, செலக்ட் பண்ணுங்கள் போதும். இப்போ வந்து ஏன் ஆக மாட்டேங்குதுன்னா ஃபில்லட் வந்து அதோட ரேடியஸ் வந்து இங்கே 10 இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 mm சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்களா எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சேவ் பொசிஷன்லாம் செலக்ட் பண்ணல. அது ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் எல்லாரோட ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். இதேமாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து எல்லா எட்ஜையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸை கிளிக் பண்ணாலே போதும், எல்லாமே செலக்ட் ஆகிக்கும். எட்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சிடலாம். டாப் சைடு கிளிக் பண்ணிடலாம், அதையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ரேடியஸும் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஜஸ்ட் முடிச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது பார்ட் முடிஞ்சிச்சு. இந்த டயக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரி பண்ணுங்கள். தேங்க்யூ.